ஹாய் ஹலோ வணக்கம். இது வந்து சண்டே எடுத்த விலாகு. கொஞ்சம் ரிலாக்ஸாக, கொஞ்சம் சண்டே அன்னைக்கு மட்டும்தான் 5 o'clockலாம் அடுப்படி பக்கம் போகாமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக சமைக்கலான்னு நினச்சேன். அதுக்கும் ஆப்போ வச்சுட்டாங்க எனக்கு. என்னன்னு பார்க்குறீங்களா, என் பொண்ணுக்கு ஏதோ எக்ஸாம் இருக்குது, ஹிந்தி எக்ஸாம் இருக்குது. நான் கொஞ்சம் ஏர்லியராகவே போகணும்னு நாள் சொல்லியிருந்தேன். 9 o'clock போகணுமா 10 o'clock போகணுமான்னு கேட்டப்போ 10 o'clockன்னு இருந்தால் ஃபஸ்ட்டு. ஆனால் வந்து திடீர்னு வந்து அம்மா 9 o'clockே நான் போய்க்கிறேன், கொஞ்சம் போய் மேம்கிட்ட ரிவிஷன்ஸ் டவுட்ஸ் எல்லாம் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சீக்கிரம் கிளப்பி விடுங்கன்னு சொல்லிட்டாங்க. பார்த்துக்கணும். ஏன்னா கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ஒரு மாதிரி ஸ்பார்க் ஆகிடும், கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அது வந்து ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ தண்ணி லெவலை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி அதை அப்பப்போ செக் பண்ணிக்கணும் இந்த ஃபவுண்டைன் இதில். ஸோ அதை விட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக வீடெல்லாம் பெருக்கிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு செய்யலான் இருந்தேன். ஸோ ரொம்ப பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வீடை பெருக்கிட்டு ஹஸ்பண்டை கொஞ்சம் கெஞ்சி இதெல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுங்கள், நான் கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் வேலையை பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு இந்த ஜக்கில் தண்ணி வைக்கிறது பக்கத்துலேயே ஒரு டம்ளர் வச்சிட்டிங்கன்னா, இந்த கோடை காலத்தில் பசங்க சும்மா தண்ணின்னு கேட்டு டம்ளராக எடுத்து வைக்கிறது கொஞ்சம் இதாகும். ஒரே டம்ளர் ஒரே ஜக்லேருந்து ஊற்றி குடிப்பாங்க, அப்பப்போ ஃபில் பண்ணி வச்சுட்டா போதும். ஏன்னா இல்லைன்னா வீட்டில் இருக்க அத்தனை டம்ளரும் டேபிளுக்கு வந்துடுது. இது உங்கள் வீட்லேயும் நடக்குதாங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ காலையில் சிம்பிளாக மந்த் எண்டு வரப்போகுதுனால நிறைய க்ராசரி ஐட்டம்லாம் காலி ஆகிடுச்சு. ஸோ பக்கத்தில் இருக்க சின்ன ஷாப்பில் போய் அப்போதைக்கு அர்ஜெண்ட்டாக இன்னும் ஒரு 3 daysக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிட்டு வந்தேன். ஸோ வடகம், சிறுபருப்பு கொஞ்சம் சாம்பிராணி இல்லை, இதெல்லாம் வந்து என்ன இன்றைக்கி ஒரு 2 நாளைக்கு தேவையோ அதை மட்டும் வாங்கிட்டு வந்தேன். பக்கத்துலேயே காய்கறி ஷாப் இருந்துச்சு, அதில் வந்து தக்காளியும் இந்த 2 நாளைக்கு தேவையான காய்கறி வெஜிடபிள்ஸும் வாங்கிட்டு வந்துட்டேன். வெயில் காலம் ஆரம்பிச்சிட்டாலே காய்கறி ரொம்ப ஸ்டோர் பண்ணோன்னா சீக்கிரம் வதங்கிடுது, ஃப்ரிட்ஜ்லேயே ஸ்டோர் பண்ணாலும். ஸோ 2 நாளைக்கு ஒருக்கா நான் எப்போவுமே வெஜிடபிள்ஸ் வாங்குறத மெயின்டைன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ரொம்ப பொண்ணு படுத்த ஆரம்பிச்சிட்டா, சீக்கிரம் ரெடி பண்ணுங்கம்மா இல்லாட்டா நான் சாப்பிடாமல் போயிடுவேன்னு. ஸோ அவசரமாக போய் பூரிக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டு பூரிக்கிழங்கு செய்யலான்ட்டு போயிட்டேன். எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் போட்ட பிறகு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்ச 4 வெங்காயம், 4 பச்சை மிளகா, 2 தக்காளி சேர்த்து நல்லா வதங்கின பிறகு வேக வச்ச உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சுட்டு அதில் மஞ்சத்தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் மட்டும்தான் சேர்த்தேன். ஏன்னா பச்சை மிளகா காரமே போதுன்னு. கொதி வந்த பிறகு கொத்தமல்லி இலை தூவி இறக்குனா சூப்பரான பூரிக்கிழங்கு ரெடி. ஃபைனலாக ஒரு டிப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து பஜ்ஜி போண்டா மிக்ஸ் நான் இருந்தால் சேர்த்துப்பேன், இல்லைனா கடலை மாவு கரைச்சி ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கும், ஹோட்டல் ஸ்டைலில். இல்லைன்னா கொஞ்சம் தண்ணியான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ ஃபைனலாக ஒரு உப்பலான பூரியை போட்டுட்டேன். முதல்ல பாப்பாவுக்கு மட்டும் எடுத்து கொடுத்து அவளை சாப்பிட வச்சு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கெல்லாம் போட்டு அப்புறமா தான் பொறுமையாக சாப்பிட்லான்னு வச்சுட்டோம். இப்போ என்னென்னா கருவாடு நான் வந்து இன்றைக்கி ஹஸ்பண்டும் சீக்கிரமாக போகணுன்னு சொல்லிட்டாங்கங்க. நமக்கு ஒரு பிரச்சனை வந்தால் எல்லாமே ஒரே நாளில் தான் வரும் போல் இருக்குது. இன்றைக்கி 12:30க்கெலாம் எனக்கு லஞ்ச் ரெடி பண்ணிடு, நான் கிளம்பி ஆகணுன்ட்டாங்க. இதுக்கு இடையில் பாப்பா எக்ஸாமுக்கு போனவங்கள போய் நான் அழைச்சிட்டு வர போகணும். எல்லா வேலையும் நம்ம மண்டக்குள்ளே போகும்போது எதை ஃபஸ்ட்டு பார்க்குறதுனே தெரியாது. ஸோ லஞ்சை வந்து வேகமாக ரெடி பண்ணிடலாமேன்னு நான்வெஜ் எல்லாம் எடுத்து சமைச்சா கொஞ்சம் டைம் ஆகிடும்ட்டு பக்கத்துலேயே கருவாடு வாங்கிட்டு வந்து கருவாடை ஹாட் வாட்டரில் ஊற வச்சுட்டேன். முட்டை பாயில் போட்டுட்டேன். இது பக்கத்தில் தோட்டத்தில் செம்பருத்தி பூவெல்லாம் அழகாக பூத்துட்டு இருந்துச்சு. இதுவே 10 o'clock ஆகிடுச்சு. இந்த பூவெல்லாம் வதங்குறதுக்குள்ளே சாமிக்கு கொண்டே போட்டுருவோமேன்னு வேகமாக வந்து அந்த தோட்டத்தில் இருந்ததை இது பண்ணேன். இந்த கார்டனரை கூப்பிட்டுட்டே இருக்கோம், இந்த கார்டனர் வரமாட்டேங்கிறாரு. கொஞ்சம் க்ளீன் பண்ணி இந்த இடத்த கொஞ்சம் சரி பண்ணலாமேன்னு. இது நம்மளாலலாம் சரி பண்ண முடியாது. ஒரு தடவை வந்து சரி பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணிக்கலாம். எப்போவுமே இயர்லி ஒன்ஸ் ஒருத்தரை கூப்பிட்டு தான் க்ளீன் பண்ணுவேன். ஸோ இந்த மணி பிளான்ட் பாருங்கள், தென்னை மரத்தோட உச்சி வரலையும் போயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். இந்த தென்னை மரத்தை பார்க்கும்போது தான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இந்த மரம் நானேயும் வச்சு வறுத்து அதில் வந்து இன்றைக்கி காயெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப க்ளோஸான ரிலேட்டிவ், அது யாருன்னு நான் சொல்ல விரும்பலை. அவங்க எனக்கு ஒரு தடவை தேங்காய் கொடுத்துருந்தாங்க, ஒரு 5 தேங்காய் கொடுத்துருந்தாங்க.
ஒரு 5 தேங்காவுமே அழுகிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. உடைச்சப்போ ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்ப க்ளோஸாக இருந்துட்டு இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு. அன்றைக்கி வீம்பில் வச்ச மரம் தாங்க இது. 7 இயர்ஸ் முன்னாடி இந்த மரத்தை வச்சேன். இன்றைக்கி அது எனக்கு கனியாக தருது. இதே மாதிரி தாங்க சில விஷயங்களை நம்ம வீம்பாக எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் சிலதை வந்து கற்றுக் கொடுக்குற பாடம் வந்து நமக்கு நன்றியை தான் அவங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிட்டேன். அன்றைக்கி அவங்க அப்படி வந்து கெட்டுப்போன பொருளை கொடுக்கலன்னா இன்றைக்கி இந்த மரத்தை வச்சு நான் இன்றைக்கி இளநியோ தேங்காவோ சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது இல்லையா? சில நேரங்களில் நம்மளை மட்டம் தட்டுறதும் நன்மைக்கேன்னு நினச்சிக்கணும். பாருங்கள், அழகாக இந்த செடியில் வளர்ந்த பூவெல்லாம் சாமியோட ஃபோட்டோவுக்கு இதாகிடுச்சு, அலங்கரிக்குது. இப்போ என்ன பண்ணுறான்னா, ஹஸ்பண்ட் வந்து பாப்பா விட போனதுனால சீக்கிரமாக ஒரு ப்ரீ லஞ்ச் ப்ரிப்பரேஷன் மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், பச்சை மிளகா, வாழைத்தண்டு கூட்டுக்கு சொல்கிறேன். பச்சை மிளகா 2 போட்டுட்டேன், கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டேன். வாழைத்தண்டு கூட்டு வந்து நான் லாஸ்ட் வீக்கு ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். அதாவது தார் வந்து கட் பண்ணதை காமிச்சிருந்தேன். ஸோ அந்த மரத்தை இன்றைக்கி வந்து வெட்டி ஹஸ்பண்ட் வந்து தண்டாக கொடுத்தாங்க. ஸோ அந்த தண்டு கூட்டு பண்ணிடலாமே அப்படிங்கிறதுக்காக 2 வெங்காயம், பெரிய வெங்காயம், கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வாழைத்தண்டு கூட்டு சேர்க்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த் பெனிஃபிட்ஸாக. வாழைத்தாரும் அப்படி தான். நான் வாழை மரம் வைக்கும்போது இலையே நல்ல விசேஷ டயத்தில் கிடைக்கிறதுனா அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும். அதுக்காகவே ஒரு 2 கன்று தாங்க வச்சேன். அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி அப்படியே வந்துகிட்டே இருக்குது. நான் அப்பப்போ இயற்கை உரங்கள்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கிறது. இப்போ என்ன பண்ணுறேன்னா, அந்த வாழைத்தண்டு கூட்டுக்கு நான் எப்போவுமே எப்படின்னா சிறுபருப்பு சேர்த்து செய்யும்போது பசங்க அவாய்ட் பண்ணாமல் சாப்பிட்றாங்க. கொஞ்சம் ஒரு 5-6 விசில் 2யுமே சேர்த்து வேக விட்டுட்டோன்னா வாழைத்தண்டு சேர்த்த பிறகு இந்த சிறுபருப்பு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி 2 தடவை ஊற்றிக்கிறேன். இந்த வாழைத்தண்டோட நார் வந்து எப்படி தனியாக செப்பரேட் அரிஞ்சிட்டு நானும் எவ்வளவோ எடுத்து பார்த்தாலும் கொஞ்சம் தான் வருது. அது என்ன ட்ரிக்குன்னு தெரில. யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா அந்த ட்ரிக்கை வந்து கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய வாழைத்தண்டில் இடையில இருக்கிற நாரை வந்து என்னால் மேக்ஸிமம் எடுத்தேன், முடிஞ்சளவு எடுத்தேன். அப்படி இருந்தும் கொஞ்சம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஏதாவது ட்ரிக்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் சொல்லுங்கள், எனக்கு தெரியல. இதில் கொஞ்சம் மஞ்சள் தூளும் அரை டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து 1 பாட் ரெசிபி மாதிரி குக்கரில் விசில். ஏன்னா தாளிப்பை ஃபஸ்ட்டே கொடுத்துட்டோம் இல்லைங்களா, அதனால் 1 பாட் இது மாதிரி. ஏன்னா நான் 11:30க்குள்ளெல்லாம் லஞ்ச் முடிக்கணும்னு ஹஸ்பண்டோட ஆர்டர். அது இல்லைன்னா நான் லஞ்சு சாப்பிடாமல் போயிடுவேன். இன்றைக்கி எல்லாருமே இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டால் நான் என்ன தான் பண்ணுறது? அப்புறம் சைடில் இது எதுவுமே நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்குள்ளே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு சொன்னால் நம்பவா போகிறீங்க? நம்பி தாங்க ஆகணும். அவ்வளோ கொடுமையாக நீ காலையில் வேலை பார்த்தேன். சண்டே மாதிரியே இல்லை எனக்கு. ஸோ ரசத்தெல்லாம் கொஞ்சம் கூட்டி வச்சுட்டு அதுக்கு இடையில ஹஸ்பண்ட் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டோன்னே கையோடு டீ கேட்பாங்க. அது எது எப்படி ஆனாலும் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடும்போது எத்தனை பேர் வீட்டில் இந்த மாதிரி கேட்பாங்கங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் இப்படி தாங்க, பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுக்கும்போதே கையோட டீயும் போட்டுடணும். ஸோ இப்போ என்னென்னா சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். டீ போட்டகையோடையே அது சாப்பாடையும் இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டையும் சாப்பிட்டுட்டு வந்துட்டு ரசத்தை கொதிக்க வைக்கிறேன். இன்றைக்கி என்னென்னா கருவாட்டு குழம்பு தான். ஏன்னா அது தாங்க கொஞ்சம் சீக்கிரம் ஃபிஷ்ஷெல்லாம் எடுத்துகிட்டு வந்தால் ஃப்ரையெல்லாம் பண்ணுறது 11:30க்குள்ளே ஆகவே ஆகாது, என்னால் முடியாது. எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், 2 காஞ்ச மிளகா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயம். இப்போ இன்றைக்கி உருளைக்கிழங்குக்கு தோல் கூட சீவ எனக்கு நேரம் இல்லைன்னு தான் சொல்லணும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். ஆனால் கருவாட்டு குழம்பு எங்கள் வீட்டு சைடெல்லாம் கொஞ்சம் தோல் சீவாமல் தாங்க போடுவாங்க. அப்புறம் ஒரே ஒரு முருங்கைக்காய், அந்த முருங்கைக்காய் கட் பண்ணி வச்ச முருங்கைக்காவையும் சேர்த்துட்டேன். அப்புறமா மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, தனியா பொடி, இது எல்லாமே தேவைக்கு சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி. ஆனால் கருவாட்டு குழம்பு சும்மா சொல்லக்கூடாது. அந்த முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கும் போட்டு வச்சு பாருங்கள், சும்மா செம்ம சூப்பர்னு தான் சொல்லணும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த குழம்பு வைக்கவும் எங்கள் வீட்டு சின்ன குட்டி வாண்டு கூட சாப்பிட்டுச்சுன்னு தான் சொல்லணும். தக்காளியை வந்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு திக்னஸ் வரும். இப்போ கல் உப்பு சேர்த்துக்கிறேன். கல் உப்பு சேர்த்துட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து புளிப்பு கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக விட்டுட்டு காய் 3/4வாசி வெந்த பிறகு தான் புளி இது சேர்த்துப்பேன். ஏன்னா இல்லைன்னா காய் கொஞ்சம் வேகாதோ அப்படின்னு. இதில் கத்திரிக்காய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். சரி, இது மட்டும் போதாதே, நம்ம காரக்குழம்புனா கொஞ்சம் வடகம் இருந்தேன் பாருங்கள். பாட்டில்ஸ் எல்லாம் மந்த் எண்டுங்கிறனால காலியாக இருக்குது. இதை எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு மந்த்து பிகினிங்கில் தான் எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும். ஸோ நான் திரும்ப டம்ப் பண்ண மாட்டேன். ஒரு பொருள் முடிஞ்ச பிறகு அதெல்லாம் வாஷ் பண்ணி காய வச்சு பொறுமையாக தான் வாங்கிக்குவேன். அப்போ தான் வீட்டில் இருக்க மற்ற பொருளும் காலியாகும். ஸோ வடகமும் கொஞ்சம் பொரிச்சிட்டேன். எப்போவுமே இந்த காரக்குழம்பு, கருவாட்டு குழம்புனா வடகம் இருந்தால் தான் என் பசங்களுக்கு இறங்கும்.
ஸோ முடிஞ்ச வரலையும் கொஞ்சம் பெஸ்ட்டாக கொடுக்கலாமே அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ காய் வெந்துருச்சு, புளி கரைசலை கரைச்சி ஊற்றிட்டேன். வெந்நீரில் வேக வச்ச கருவாடையும் 2-3 தடவை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அந்த தலையை கிள்ளிடணுங்க. அந்த நெத்திலி கருவாடுக்கு, இல்லைன்னா என் ஹஸ்பண்ட் தொடவே மாட்டாங்க. அந்த தலையை கிள்ளிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். ஃபைனலாக கொத்தமல்லி தூவி 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி. இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு பார்த்துருவோங்களா? சுட சுட சாதம், வடித்த சாதம் சாப்பிட்டு பாருங்கள். கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்லாம் வரவே வராது. இப்போ தான் சாதம் வடித்து நிமித்தினேன். ஸோ இது என்னென்னா வாழைத்தண்டு கூட்டு. ஒரு 5-6 விசில் வேக விட்டுட்டேன். தண்டு கொஞ்சம் முத்தலாக இருந்தனாலையா என்னன்னு தெரில, கொஞ்சம் வந்து நல்லா குலைவாக வேகலைன்னு தான் சொல்லணும். வெந்திருந்துச்சு, பட் நான் எப்போவுமே விட்டால் நல்லா மசிஞ்சு அந்த பருப்பும் இதுவும் தெரியவே தெரியாது. பாயில்டு எக்கு, ரசம், தக்காளி ரசம் சூப்பராக இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வடகம் வத்தல் பண்ணியிருந்தேன். இதெல்லாம் தான். ஃபைனலாக தயிர் வந்து இந்த மண்பானையில் வந்து வைக்கிறது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. சில்லுன்னு நல்லா ஒரு இது இந்த வெயில் காலத்துக்கு. ஸோ இவ்வளோ தாங்க இன்றைக்கி சண்டே லன்ச் மெனு. ஃபைனலாக வந்து என் ஹஸ்பண்டுக்கு ஒரு 11:30க்கெலாம் சாப்பாடு கொடுத்துட்டு பாப்பாவை போய் நான் தாங்க அழைச்சிட்டு வரணும். ஸோ இந்த வடகத்துக்காக பாப்பாங்கள்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ ஃபைனலாக என் ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு கொடுக்க போகிறேன். சாதம் வடித்த சாதத்தை எடுத்துகிட்டு எல்லாத்தையும் ஒரு பவுலில் கொண்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் என் பாப்பாவை போய் பெரிய பொண்ணு அழைக்க போகணும். ஸோ பாருங்கள், கருவாட்டு குழம்பு ஒரு இதில், ரசம் ஒரு இதில், அதுக்கப்புறம் வாழைத்தண்டு கூட்டு ஒரு இதில், வடகம் ஒரு பாயில்டு எக். எங்களோட லஞ்ச் எப்படி இருந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் என்ன சமைச்சிருக்கீங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கோடை வந்துட்டாலே பசங்களை என்கேஜ் பண்ணுறதுக்கு வழியெல்லாம் தேட வேண்டியதாக இருக்குது. என் பொண்ணு அடம் பிடிச்சி இந்த டென்ட் ஹவுஸை வந்து சின்ன பொண்ணு வந்து அடம் பிடிச்சி இதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபுல்லாக இன்றைக்கி போட்டிக்கோல விளையாட்டு தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், பாய்.